கரிகால பேரரசு நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, திருச்சி மாவட்டம், மணச்சூர் வட்டம், சிறுப்பத்தூர் உப்பார் நீர்த்தேக்கத்துல இருக்கோம். இந்த மழைக்காலங்கள்ல காவிரியில அதிகமா தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி, நெறைய கடல்ல கலக்குது. அந்த தண்ணிய வந்து அந்த வீணா கடல்ல கலக்காம இருக்கணும். கடல்ல கலக்காம அந்த இருக்கிற உபரி நீர எடுத்துட்டு போயி, நம்ம அந்தந்த கிராம பகுதிகள்ல இருக்கிற ஏரி, குளங்கள், இந்த கால்வாய், இந்த வாரிகள் அந்த மாரி இடத்துலலாம் போயிட்டு தண்ணிய நிரப்பி, அதுல வந்து தண்ணிய நிரப்புறதுனால நிலத்தடி நீர் மட்டம் உயரும், விவசாயம் பெருகும் மற்றும் குடிநீர் பஞ்சம் இருக்காது அப்படின்றதுக்காக வந்து 1979ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களால் 1979ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. இது இங்க தண்ணி தேங்குச்சு அப்படின்னா, சுற்று வட்டத்துல ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீர் மட்டம் உயரும். இங்க இருக்கு அப்படின்னா, ஒரு கிணறு ஒரு 40 அடி கிணறு, 50 அடி கிணறு பார்த்தீங்கன்னா, தண்ணிலாம் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துரும். அதுக்காக அப்பவே வந்து 1979ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டாரு எம்ஜிஆர். ஆனா, இது நாள் வரைக்குமே பெண்டிங்லயே தான் வச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் சரி, எந்த ஒரு நம்ம ஊருக்கு வந்துட்டு இதுவரைக்கும் 3 எம்எல்ஏ வந்துட்டாங்க. 3 எம்எல்ஏல ஒருத்தர் அமைச்சரா இருந்தாரு. யாருமே இத பத்தி எதுவும் பண்ணல. அ இப்ப இருக்கிற கதிரவன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டசபையில இத பத்தி பேசியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, எ நெறைய ஏரிகள்லாம் சொல்லியிருந்தாங்க. திருத்தலையூர் ஏரியிலேருந்து சோழவந்தான் ஏரி வரைக்கும் எல்லா ஏரியிலுமே தண்ணி கொண்டு வரத பத்தி பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் முழுமையா வந்து செயல்படுத்துற மாரி யாரும் வந்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து வரல. அ இப்ப 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 ஆளுகின்ற அரசா இருக்கட்டும், இதுக்கப்புறம் ஆளக்கூடிய அரசா இருக்கட்டும், இப்ப இப்ப இருக்கிற எம்எல்ஏ வந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வர எம்எல்ஏ வந்தாலும் சரி, திருச்சி மாவட்டத்தில இருக்கிற அமைச்சர் யாரா இருந்தாலும் சரி, இங்க இங்க மட்டும் இல்ல. இது பார்த்தீங்கன்னா, 1994ல மோகனூர், அதாவது நாமக்கல் மோகனூர்லேருந்து துறையூர், திருச்சி மாவட்டம் துறையூர், கீரம்பூர்ல ஒரு ஏரி ஒண்ணு இருக்கு. அந்த ஏரிக்கு தண்ணி கொண்டு வரதுக்காக ஒரு திட்டம் வந்து 1994ல 590 கோடியில திட்டம் தீட்டி வச்சிருக்கிறாங்க. திட்டம் தீட்டிட்டு அது அப்படியே கிடப்பில இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2013வது வருஷம் பார்த்தீங்கன்னா, 1104 கோடி ஆகும்னு சொல்லி ப்ரொஜெக்ஷன், அதாவது அந்த திட்ட மதிப்பீடு போட்டிருந்திருக்கிறாங்க. போட்டதுல பார்த்தீங்கன்னா, அந்த மதிப்பீடு போட்டதுக்கு ரூ. 50,00,000 செலவு பண்ணி மதிப்பீடு போட்டிருக்கிறாங்க. இதுவரைக்குமே பெண்டிங்ல தான் இருக்கு. இப்ப அந்த ம நாமக்கல் மாவட்டம் மோகனூர்லேருந்து துறையூர் வரைக்கும் தண்ணி வருது அப்படின்னா, அ கண்ணனூர்ன்னு சொல்றேன். அதாவது தாப்பேட்டை அடுத்து கண்ணனூர் ஒண்ணு வரும். அங்க வர ஐயாறு கொல்லிமலையிலேருந்து வர ஐயாறு. அந்த ஐயாத்துல தண்ணி வந்துச்சு அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு அந்த ஐயாத்துக்கு தண்ணி கொண்டாந்து விட்டுட்டோம்னா, கிட்டத்தட்ட இப்ப நம்ம நின்னுகிட்டு இருக்கிற உப்பார் நீர்த்தேக்கு தண்ணி வந்துரும். சோழங்கநல்லூர் ஏரிக்கு தண்ணி வந்துரும். கோமங்கலம் ஏரிக்கு தண்ணி வந்துரும். சித்தாம்பூர் ஏரிக்கு தண்ணி வந்துரும். அப்புறம் புலிவலம் ஏரிக்கு, பெரமங்கலம் ஏரி, இந்த மாரி கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ஏரிகள் வந்து நிரம்பி வழிஞ்சிரும். இது நிரம்பி வழியறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து பாசனம் வந்து கால்வாய் பாசனம் வருதோ இல்லையோ, அந்தந்த ஏரி குளங்கள்ல பார்த்தீங்கன்னா, அ அதிகபட்சம் ஒரு 50லேருந்து ஒரு 70 அடியிலேயே வந்து ஏரி குளங்கள் தண்ணி ஊற ஆரம்பிச்சுரும். அது ஒண்ணு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, குடிநீர் பஞ்சம் வந்து இப்ப அங்கங்க பார்த்தீங்கன்னா, காவிரியிலேருந்து இங்கேருந்து எங்கேயோ இருந்து தண்ணி கொண்டு வராங்க. கிலோமீட்டர் கணக்கா கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்தாலே, அங்கங்க நீங்க கிணறு வெட்டினாலே போதும். அந்த காலத்துலலாம் வந்து உறைக்கிணறு வச்சு தான் தண்ணி பாய்ச்சுனாங்க, பண்ணாங்க. இன்னைக்கு தண்ணி இல்லாதனால தான் போர்வெல் போடுறாங்க. இப்ப இந்த அளவு அங்கங்க தண்ணிய கொண்டு வந்து நிலத்தடி நீர் மட்டம் உயர்றதுனால, நிலத்தடி நீர் மட்டமும் உயரும், விவசாயமும் செழிக்கும், மக்களுக்கும் குடிநீர் பயன்பாட்டுக்கு தண்ணீர் பஞ்சம் இருக்காது. அதனால என்ன சொல்லிக்கிறோம்னா, நம்ம கரிகால பத்திரிகை சார்பா சொல்லிக்கிறோம். இப்ப வ இப்ப இருக்கிற எம்எல்ஏ அண்ணன் கதிரவன் அவர்கள் வந்து நெறையா விஷயங்கள் வந்து நெறையா பண்ணியிருக்கிறாரு. அ இளைஞர்களுக்கெல்லாம் கபடிக்கு விளையாடுறதா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நல்லா செலவு பண்றாரு. அந்த பசங்கள பயன்படுத்தியோ, அவங்கள்ட்ட சொல்லியோ, ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்கள்ட்ட நெறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்க மூலியமா இந்த உப்பார் நீர்த்தேக்கத்தா இருக்கட்டும், சோழங்கநல்லூர் ஏரியா இருக்கட்டும், சித்தாம்பூர் ஏரியா இருக்கட்டும், புலிவரம் ஏரி, திருத்தலையூர் ஏரி, இந்த மாரி எல்லா ஏரிகளுக்கும் தண்ணி கொண்டு வரதுக்கு முழுசா பண்ணணும்னு கேட்டுக்கிறோம்.